8 மணி மேஜிக் கேளுங்க. ஒரு நாட்டோட நெல் உற்பத்தி செய்யற சிறந்த விவசாயி இருக்காரு. அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக பட்டணத்துல இருந்து ஒருத்தர் வராரு. நீங்க இவ்ளோ தரமான நெல்லை நீங்க எப்படி உற்பத்தி செய்றீங்க, அதோட ரகசியத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. இல்ல, என்னோட நிலத்துல இருக்கிற அதே விதைகளை தான் மத்த நிலத்திலையும் கொடுத்து விதைக்க சொல்லுவேன், அதுதான் என்னோட வெற்றியின் ரகசியம்னு சொல்றாங்க. அது எப்படி இப்படி பண்ணா அவங்களும் உங்களுக்கு போட்டியா வந்துருவாங்களே, என்ன வெற்றி இதுல கிடைக்கும் அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்றாரு, ஆத்து நல்லா அடிக்கிறப்ப ஒரு செடியில இருக்கிற மகரந்தம் பக்கத்துல இருக்க எல்லா காட்டுக்குமே போகும். சுத்தி இருக்கிறவங்க தரம் குறைவான கோதுமைய பயிரிட்டாங்க அப்படின்னா மகரந்த சேர்க்கையால என்னோட கோதுமையுமே பாலாயிடும். அதனால நான் தரமான கோதுமையை உற்பத்தி பண்ணணும்னா என்னை சுத்தி இருக்கவங்களும் தரமான கோதுமைய உற்பத்தி பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்ம சந்தோஷமா நிம்மதியா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்.